நம்ம இப்ப அடுத்தாப்ப பார்க்க போற ராசி வந்து மிதுன ராசி. மிதுன ராசி பலன் இந்த மாசம் ஆவணி மாசம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, லக்கணத்துல ராசியில செவ்வாய் இருக்காரு. இந்த ராசிக்கு 2வது வீட்டில் குரு உச்சமா இருக்காரு. ராசி அதிபதியான புதன் அவர் கூட கூடியிருக்காரு. இதோடைய பலன் என்னன்னா, வாக்குனால தொழில் பண்றவங்க, வாத்தியாரா இருப்பவங்க, ஆசிரியரா இருப்பவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பேசி பிழைக்கிறவங்க, பட்டிமன்ற பேச்சாளர், அப்படி எல்லாரும் பேசி பிழைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாசம் குரு பயிற்சி ஆன பிறகு ஒரு நல்ல பொற்காலமாகவே இருக்கும். ராசி அதிபதி புதன் 2ல இருக்கிறதுனால, இந்த குரு 2ல உச்சமணி இருக்கிறதுனால, இவங்க நினைச்ச மாதிரி தொழில். அந்த குரு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருந்து 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால, இவங்க நினைச்ச மாதிரி ஒரு கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இந்த மாசம் இவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அடுத்து அப்ப 3வது வீட்டுக்கு அதிபதி சூரியன் 3லயே ஆட்சி பண்ணி இருக்கிறதுனால, அவர் சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகள் அது அரசாங்க அதிகாரங்க, அரசாங்க அதிகாரிகள், அது பெரிய பெரிய அரசியல்வாதிங்க இவங்களுடைய தொடர்பு ஈஸியா கிடைக்கும். அதன் மூலம் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். இந்த நாள்ல சுக்கிரன் நீசமா இருந்தாலும், இந்த சுக்கிரன் 4ஆம் வீட்டுல திக்பலமாக இருக்கிறதுனால, வாகனம் சம்பந்தமா நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். வீட்டுக்குள்ள போனோன்னே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வீட்டுல இருக்கும். ஏன்னா சுக்கிரன் இருக்கிறதுனால மனைவி, குழந்தைகள் எல்லாருமே சுக்குரு உச்சமாகி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் 4ல திக்பலமா இருக்கிறதுனால, மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக டூர் போறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வெளியூருக்கு போகணுங்கிற அமைப்பு உள்ளவங்களுக்கு உருவாகும். அடுத்தாப்ப இந்த ஜாதகத்துக்கு அந்த சுக்கிரன் இந்த மாசம் 29ஆம் தேதி துலாம்ல ஆட்சி பண்ணி இருக்கும்போது, இந்த புதன் வந்து கன்னியில உச்சமாய் இருப்பாரு 7ஆம் தேதி. அப்போ இந்த மாசம் கடைசியில இவங்களுக்கு வந்து 4வது வீட்டுல புதன் உச்சமாகி இருக்கிறதுனாலையும், இந்த சுக்கிரன் வாகனக்காரரான சுக்கிரன் 5ல ஆட்சி பண்ணி இருக்கிறதுனால, வாகன சம்பந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு பருத்தி புடவையாக காய்ச்ச மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நல்லதாக கிடைக்கும். 4ல புதன் உச்சமாகி இருக்கிறதுனால, அவர் கல்விக்காரகங்கனால மாணவர்களுக்கு படிப்பு தன்மை அதிகமா மேலோங்கும். இந்த ஜாதகருக்கு சந்திரனுடைய சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்னைக்கு மட்டும் புதிய புதிய முயற்சிகளை ரொம்ப கவனமா எல்லாமே நீங்க செய்யறது நல்லது. ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற இதையும் நீங்க ரொம்ப கவனமா செய்யறது நல்லது. அந்த நாளை மட்டும் கவனமா செயல்படுத்துங்க. 24ல இருந்து 26 வரைக்கும் அப்படி இருக்கிறதுனால, மற்றபடி இந்த